செல்சியஸ் டு ஃபேரன்ஹீட். இது என்னன்னா இப்போ ஒரு டாலர் $90, $10 எவ்வளோன்னு கேட்டால் 900 சொல்லலாம். ஸோ அதே மாதிரி தான் செல்சியஸ் டு ஃபேரன்ஹீட்டும். இப்போ செல்சியஸ் அப்படின்றது 0லேருந்து 100க்குள்ளே வரும். ஃபேரன்ஹீட் அப்படின்றது 32லேருந்து 232க்குள்ளே வரும். அதாவது 108 டிகிரி வெயில் அப்படிலாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்து ஃபேரன்ஹீட் தான். ஸோ இப்போ செல்சியஸை கொடுத்துட்டு ஃபேரன்ஹீட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான். அதாவது கொடுத்துருக்க செல்சியஸோட 1.8 மல்டிப்ளை பண்ணணும். 1.8 நான் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரோட 32 ஆட் பண்ணணும். அப்படி வந்தால் அதுதான் ஃபேரன்ஹீட். ஸோ இதுதான் இதோட கான்செப்ட். இப்போ நம்ம இது பார்த்துட்டோம்ல, இப்போ நம்ம ப்ரோக்ராம் வைஸ் அப்படி போயிடலாமா? இப்போ இது வந்து பேசிக் அவுட்லைன். இப்போது ஒரு ப்ரோக்ராமுக்கு எது முக்கியம் அப்படின்னா மெமரி. மெமரி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரோக்ராமருக்கு எது முக்கியம் அப்படின்னா என்ன இன்புட் என்ன அவுட்புட் அப்படின்னு ஃபஸ்ட் எடுத்துனே திங்க் பண்ணணும். அப்படி திங்க் பண்ணால் தான் எவ்வளோ மெமரி தேவை நம்மளால் டிசைட் பண்ண முடியும். சரி, இந்த ப்ரோக்ராம் இப்போ நீங்கள் இந்த பேட்டர்ன் வந்து எல்லா ப்ரோக்ராமுக்கும் இதே தான். ஓகே, இப்படி ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு இப்படி ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னா நம்ம கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம கான்செப்ட் நல்லா தெரியும். இப்போ ப்ரோக்ராமராக வந்துடும். இப்படி வந்துட்டா என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு அப்படி கண்ணு மூடிட்டு இதுக்கு என்ன இன்புட் அப்படின்னும் இல்லை அப்புறம் எத்தனை இன்புட் அப்படின்னா யூசர்கிட்ட வந்து ஒரே ஒரு இன்புட் வாங்கணும். ஓகேவா, அது செல்சியஸ், அது ஃப்ளோட்டில் இருக்கும். ஓகே, அது செல்சியஸ் ஃப்ளோட்டில் வாங்கணும். அப்போ அதுக்கு ஒரு மெமரி. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும், அதை ப்ராசஸ் பண்ணி ஃபேரன்ஹீட்டாக கன்வெர்ட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு மெமரி. அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணதை டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்போ நமக்கு 2 மெமரி தேவை. அந்த 2 மெமரியோட டேட்டா டைப்பும் ஃப்ளோட். ஸோ இப்போ நம்ம 2 மெமரி கிரியேட் பண்ணணும். ஏன்னா மெமரி தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராமுக்கு. ஃப்ளோட் வேரியபிள் நேம் CF, அந்த மெமரிக்கு CF அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே, இது கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு யூஸருக்கு என்ன சொல்லிடணும்னா என்டர் தி செல்சியஸ் வேல்யூ அப்படின்னு போட்டு ஒரு /t போட்டோன்னா ஒரு தள்ளி அப்படி வரும். ஓகே, இதை யூசர் பார்த்ததுக்கப்புறம் யூசர் வந்து என்டர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த வேல்யூ அதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும். அவுட்புட்லேருந்து உள்ளே ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்ன ஃபங்க்ஷன் ஞாபகம், ஸ்கேன்எஃப் அப்படின்னு. ஸோ இது அதுக்கப்புறம் அந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர், இது ஃப்ளோட், யூசர் கொடுக்க போது ஃப்ளோட்டாக இருக்கும் அப்படின்னால %f. அதை எங்கே ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நமக்கு 2 மெமரி இருக்குது. ஸோ ஸ்டோர் பண்ணும்போது அட்ரஸ் வச்சு ஸ்டோர் பண்ணணும். அதனால் ஆம்பர்சன் அப்படின்னு எதில் ஸ்டோர் பண்ணணும், இந்த செல்சியஸில் போய் ஸ்டோர் பண்ணணும். இப்போ ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, அந்த ப்ராசஸ் எங்கே ஸ்டோர் பண்ணுறோம், Fல. F ஈக்குவல் டு என்ன ப்ராசஸ் பண்ணணும், அதை கொடுத்துருக்க செல்சியஸை 1.8ஓட மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, இதை மல்டிப்ளை பண்ணி இந்த ஆன்சரோட 32வை ப்ளஸ் பண்ணணும், செமிகாலன். அப்படின்னா இந்த கமெண்ட் எழுதணும். ஓகே, இப்போ ஃபேரன்ஹீட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அவுட்புட் ஸ்க்ரீனில் காட்டணும். அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் ஞாபகம் இருக்கா, printf அப்படின்னு. ஸோ தி ஆன்சர் இஸ்னு போட்டுருவோம். நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதும்போது தி ஃபேரன்ஹீட் வேல்யூஸ் அப்படின்னு போட்டலாம். ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் ஃப்ளோட்டுனால %f. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ ஃப்ளோட்டுன்னு கொடுத்துட்டா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 4 வேல்யூ வரும். உங்களுக்கு 2 வேல்யூ தான் வரணும் அப்படின்னா f இருக்குல்ல, இது முன்னாடி 2 அப்படின்னு கொடுத்தா அந்த டெசிமல் பாயிண்ட் 2 டெசிமல் பாயிண்ட் தான் வரும். ஓகே, இது எங்கே இருக்குது நம்மளோட ஆன்சர், printf அப்படின்னால நேமை வச்சு நம்ம அதில் இருக்கிற வேல்யூ இருக்கும். f ஸ்கேனஃபாக இருந்தால் ஆம்பர்சன் வந்திருக்கும். ஓகே, நம்மளோட ப்ரோக்ராம் ரெடி. ரன் பண்ணி பார்ப்போமா, எரர் வருதா இல்லைன்னு. ஓகே, நோ எரர். ஓகே, ரன் பண்ணியாச்சு. என்டர் த வேல்யூ. இப்போ 40 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா ஃபேரன்ஹீட்டில் என்ன வரும், 104 டிகிரி.